பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் அழகான ஒரு ஆசிரமுள்ள ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அல்ல என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கும், இயேசுவுடைய அன்பை தெரியாதவங்களுக்கு இருக்கும், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் இருக்கும், இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பண வசதிகள் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் மரித்து போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் சரீரத்தில் பலவீனம் சுகவீனம் ஒரு பக்கம் இருந்து மிகப்பெரிய வேதனை உண்டாக்கும். சிலருக்கு சரீரத்தில் பிபி என்ற ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோயாக இந்த நாட்களில் அநேகருக்குள்ள இந்த வியாதி இருக்கிறது. சிலருக்கு சுகர் இருக்கிறது. ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சுன்னா ஹோல் பாடியை கவலை, வேதனையை, துன்பத்தை, துயரத்தை உள்ளாக்கிடும். சிலருக்கு கட்டினால் பிரச்சனை, சிலருக்கு கேன்சரால் பிரச்சனை, சிலருக்கு ரத்தத்தால் பிரச்சனை, சிலருக்கு முடி கொட்டுதுன்னு பிரச்சனை, சிலருக்கு முடி வளருதுன்னு பிரச்சனை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான காரியங்களில் தடுமாற்றம் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நாம் ஆண்டோடைய அன்புக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? நான் கிறிஸ்துக்குள் உண்மையாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள் உத்தமமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயங்களை மறந்துட்டோம். உன் கிரியைகள் அறிந்திருக்கிறோம், உனக்கு கொஞ்சம் பேர் இருந்து என் நாமத்தை மட்டும் என் வசந்த கை கொண்டபடியினாலே இதோ திறந்த முன்பாக வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறார்ல. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசலை விட்டுட்டு வேறு வாசலில் நம்ம பிளான் பண்ணக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசல் இது. ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த வாசலை கொடுத்துருக்கிறார்? நான் கிறிஸ்துவுக்குரிய சுபாவத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி வச்சுருக்கிறேன், அதில் நம்ம மிகுந்த கவனத்தை வச்சுக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த திறந்த வாசலை நம்முடைய வாழ்க்கையில் நான் அடையும் போது என்னோடு கூட இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். அதனால தான் உங்களுக்கு இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் பலத்தை கிறிஸ்துக்காக வச்சுருங்க. உங்களுடைய கிரியைகளை கிறிஸ்துக்கு நேராக வச்சுருங்க. உங்களுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை ஆண்டோடைய அன்புக்குள்ளே வச்சுருங்க. பாருங்கள், இந்த அழகான நாட்களில் தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த கிருபையை, இரக்கத்தை, தயவை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த 2024 202வது நாள் முடிஞ்சு நமக்கு இந்த ஓய்வு நாளுக்கு நேராக கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும், கொஞ்சம் நம்ம தான் கரெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த 203வது நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுமந்து கொள்ளுகிற நாள். இன்னமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலை நம்ம அடையலை அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். அந்த வாசலில் யார் இருக்காங்க தெரியுங்களா? ஏசப்பா தான் நிற்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நிரப்புவதற்கு அவரால் முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடாது, அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். ஆண்டோடைய நாமத்தை மறுதலிக்கிற எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குரியவர்களை நாம் இருக்கக்கூடாது, அவரோட வசனத்தை கை கொள்ளணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆனால் நாம் பூட்டக்கூடாது. இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய நாமத்திற்காக ஒப்பு கொடுக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவனுடைய மகிமையும் பிரசன்னம் உண்டாகட்டும்ப்பா.
உம்முடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ளுகிற நேரம் இது என்று நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே. சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ சொப்பனம் பார்க்காம இருக்காங்க. தரிசனம் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ தரிசனம் பார்க்காம இருக்கிறாங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ ஊழியம் செய்யாமல் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்தவங்க இப்போ உண்மையாக வாழாமல் இருக்கிறாங்க. இப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் உங்கள் கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய 2 கரங்களை நீட்டி உங்களுடைய வாசலுக்கு நேராக அழைத்து வருகிறேன், நீங்கள் வாங்க என்று சொல்லி கூப்பிடுங்கப்பா. இந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்ப்பா. இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இருதயத்தில் ஒரு நிம்மதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கிருபையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். எங்கே போகிறதுன்னு தெரியல என்று நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு மூல பிதாவே, ஆமென் ஆமென்.